Hello, friends. Very good evening. Today's 7th standard English, we'll be learning the differences between these two words. These two what words? These two modal verbs. Last class, we learned the difference between can and could and places and its uses where we use those words. Right? In today's class, we'll be learning about this modal verbs may and might. Right? So where do we use it? What are the various examples which makes us understand it much better? We are going to see it in today's class. இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் என்னெல்லாம் அப்படின்னா மேவும் மைட்டும். இந்த ரெண்டு வார்த்தைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அர்த்தம் பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா வெவ்வேறு சூழ்நிலைகள தான் நம்ம இந்த 2 வார்த்தைகளையுமே உபயோகிக்கிறோம். ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம இந்த மேயும், மைட்டும் உபயோகிக்கிறோம், அதற்கான அர்த்தம் என்ன? என்னென்ன உதாரணங்கள், அந்த உதாரணங்கள் நம்மள கிளியரா புரிஞ்சுக்க வைக்கிறதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ பிஃபோர் தட், there is a thought which is written on this board. இந்த மேயும் மைட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க உபயோகிப்போம்னு, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் தாட் ஃபார் த டே வச்சு நம்ம ஆரம்பிப்போம். என்ன எழுதியிருக்கீங்க? டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் தெம் அண்ட் க்ரோ. தவறு செய்ய போறோங்கிற பயத்திலேயே ஒரு செயலை செய்யாம இருக்காதீங்க. இல்லாட்டி ஐயோ நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அது தப்பாயிடும், அந்த பயத்துல இருக்காதீங்க. ஒருவேளை நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மீறி தவறாகிவிட்டால், அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று பார்க்கவும், அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை வைத்து நாம் வளர வேண்டும். இல்லையா? நம்ம திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணோம்னா, நமக்கே ஒரு சூழ்நிலையில நம்ம இப்படிதான் பண்றோங்கிறது நம்ம மேலேயே நமக்கு நெகட்டிவான தாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாட்டி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த தப்புல நான் என்ன கத்துண்டேன்? அந்த தப்பு வராத மாரி அடுத்த வாட்டி நான் எப்படி என்ன மாத்திக்கலாம்? என்ன விஷயம் இந்த தப்பு எனக்கு கத்துக் குடுத்துருக்கு? என்ன விஷயம் எனக்கு அது சொல்லிக் குடுத்துருக்கு? அந்த தவறுலேருந்து நம்ப வளருவோம். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன தாட். இட்ஸ் அ ஸ்மால் தாட் பட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் in our life, right? So if at all you find it interesting, you can make note of this small thought. Before I proceed explaining may versus might, why might versus I've written, ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வார்த்தைகளுமே ஆஹ் இந்த சூழ்நிலையும் இதை உபயோகிக்கலாமேங்கிற மாதிரி எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனா அப்படி அது கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறு சூழ்நிலைகளை நம்ம உபயோகிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த டாபிக்கை நம்ம புரிஞ்சினதுக்கு அப்புறம் பல உதாரணங்களோட டுவர்ட்ஸ் தி எண்ட் கட்டாயமாக எப்போதும் போல ஒரு குவிஸ் சால்வ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு புது வார்த்தை, ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம ஒரு புது வார்த்தை கத்துப்போம். அந்த புது வார்த்தை நம்மளுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ல நம்மளால உபயோகிக்க முடியுதான்னு பார்ப்போம். இப்ப நம்மளால உபயோகிக்க முடியுது, அந்த சூழ்நிலையில உபயோகிக்க முடியுதுன்னா வெல் அண்ட் குட். சூழ்நிலை இல்ல, ஆனாலும் நீங்க உங்களுடைய நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துனீங்க என்றால், அவர்களும் ஒரு புது வார்த்தை கற்றுக்கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒரு ஆ இத இதை சொல்லிக்கொண்டு நான் இந்த மே வெர்சஸ் மைட் இதோடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மே வெர்சஸ் மைட் ஏன் இப்படி எழுதியிருக்கு? இது என்ன மேம், மேயும் மைட்டுங்கிறது என்ன? இது ஒரு மாடல் வெர்ப். மாடல் வெர்ப்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுனோம் போன கிளாஸ்ல? பேசும் நபருடைய எண்ணம் என்னவென்று அது தெரிவிக்கிறது. அ நடக்கும், நடக்காதா, அல்லது அ ஒரு அனுமதி கேட்பதற்காக, ஒரு திறன் வெளிப்படுத்துவதற்காக, அபிலிட்டி, பெர்மிஷன், ப்ராபபிலிட்டி இண்டிகேட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இன்டென்ஷன். பேசும் நபருடைய எண்ணத்தை அது வெளிப்படுத்துகிறது. இண்டிகேட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இன்டென்ஷன், எண்ணம்.
அந்த முக்கிய செயலானது நடக்கும் நடக்காதா, இல்லாட்டி அது ஒரு அனுமதிக்குடன் நடக்க வேண்டிய ஒரு செயலா, இது எல்லாம் ஒரு மாடல் வெர்ப் தான் நிர்ணயிக்கிறது. செயலானது எப்பொழுது நடக்கும்? அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதா? அனுமதி பெற்று அது நடக்க வேண்டுமா? அல்லது இன்டென்ஷன் அவருடைய திறன். அவரால பண்ண முடியும், பண்ண முடியாது. சாரி. அபிலிட்டி. அபிலிட்டி தான் கேன் நம்ம பார்த்திருப்போம். ஐ கேன் ஸ்விம். இந்த உதாரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? போன கிளாஸ்ல. அபிலிட்டி. பெர்மிஷன். அனுமதி கேட்பதற்காக. இன்னொன்று வாய்ப்புகள் உள்ளதா? இல்லையா? என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த மாடல் வெர்ப்ஸ் ஆனது இருக்கின்றது. ஸோ இந்த மே, மைட் எந்த ஒரு இன்டென்ஷன வந்து வெளிப்படுத்துறது, எந்த சூழ்நிலை உபயோகிக்க போறோம், அதெல்லாம் நம்ம இப்போ உதாரணத்தோட ரொம்ப எளிமையா பார்த்து கத்துப்போம். ஓகே? ஸோ இதற்கான அர்த்தம் நம்ம போன கிளாஸ்லயே எழுதிவிட்டோம். இப்பொழுது மேவும், மைட்டும் எவ்வாறு நாம் உபயோகிக்கிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். மே அண்ட் மைட் ஆர் மாடல் வெர்ப்ஸ். இது என்ன? இது ஒரு மாடல் வெர்ப். ஓகே மேம். ஆக்ஷன் வெர்ப் கிடையாது. இது ஒரு மாடல் வெர்ப். செயலை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் தான் ஆக்ஷன் வெர்ப்ஸ். ரைட், சிங், டான்ஸ், ஸ்பீக் இதெல்லாம் ஆக்ஷன் வெர்ப். கேன், குட், மே, மைட், வில், ஷுட், மஸ்ட் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மாடல் வெர்ப்ஸ். ஸோ இந்த மேவும் மைட்டும் என்ன? தே ஆர் மாடல் வெர்ப்ஸ். தட் கிளாரிஃபைஸ். கிளாரிஃபைஸ்னா தெளிவாக நமக்கு விளக்குகிறது. ஒரு முக்கிய செயலானது நடக்குமா? நடக்காதா? அனுமதி பெற்று நடக்குமா? இது இது போன்ற விஷயங்களை அது விவரிக்கின்றது. That clarifies a main verb by indicating possibility, permission, necessity. அவசியம் இருக்கிறதா? இல்லையா? என்றும் அது தெரிவிக்கும். மேயும் மைட்டும் 3 சூழ்நிலைகள பேஸ் பண்ணி நம்ம உபயோகிக்கிறோம். இந்த 3 சூழ்நிலைகள் என்னன்னா, இட் இஸ் பேஸ்ட் அப்பான் டென்ஸ். டென்ஸ பொறுத்து மேயா, மைட்டாங்கிறத நான் உபயோகிக்கலாம். அடுத்தபடியாக ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா நடக்கும், நடக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதா? ப்ராபபிலிட்டி.
மூன்றாவதாக பர்மிஷன், அனுமதி. இது மூன்றும் வைத்து அந்த சூழ்நிலைகளில் எது சிறப்பாக பொருந்துகிறது என்று நாம் பார்ப்போம். ஒன்று காலம், இன்னொன்று வாய்ப்பு, இன்னொன்று அனுமதி. ஒரு செயல் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுதான் ப்ராபபிலிட்டி. முதலாவதாக நாம் பார்க்க போகின்றது காலம். எந்த காலத்தில் நாம் மே உபயோகிக்கிறோம், எந்த காலத்தில் மைட் உபயோகிக்கிறோம்? நிகழ்காலத்தில் நிகழ்கால சூழ்நிலைகளில் நாம் மே என்ற வார்த்தையை அநேகமாக உபயோகிக்கின்றோம். மைட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல உபயோகிப்போம். ஒரு செயலை நடப்பதற்கு முன்பாகவே இன்னொரு செயலானது முடிவடைந்து விட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். We'll see each subheading with examples. அதாவது டென்ஸ் பொறுத்து நம்ம மே மைட் உபயோகிப்போம்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம பார்த்து இப்ப புரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன்? மே மோஸ்ட்லி பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம உபயோகிப்போம். மைட் என்கின்ற வார்த்தையை, இந்த மாடல் வெர்பை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் உபயோகிப்போம் என்று நான் சொன்னேன். When a sentence is in present tense, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கிறது என்றால் நாம் மே என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விருப்பப்படும் வார்த்தையும் மே. Preferred word is may. நாம் பீச்சுக்கு போகலாம். We may go to the beach. நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். We will go to the beach. அதற்கான அர்த்தம் வேறு. நாங்கள் பீச்சுக்கு போகலாம். இந்த வாக்கியம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். She may, அவள் ஒருவேளை அவளுடைய தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்லலாம். She may visit. She may visit her grandparents' house. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும் பொழுது நம்ம மே உபயோகிப்போம்னு பார்த்தோம். மைட் எப்போன்னு சொன்னீங்க மேம்? மைட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம உபயோகிப்போம். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட பார்த்தோம்னா நமக்கு சுலபமா புரியும். மைட் we use in past perfect tense. நான் உன்னுடைய வீட்டிற்கு நான் வந்திருப்பேன். ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்திருந்தால் நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கலாம். I might have, மழையும் பெஞ்சிருச்சு, நான் உன் வீட்டுக்கும் வரவே இல்லை. இந்த சென்டென்ஸை படிச்சோம்னா நமக்கு அதுதான் புரியும். மழையும் பெஞ்சிருக்கு, நம்ம நினைச்சிட்டா மாதிரி நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கும் செல்லவில்லை. ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்திருந்தால் நான் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். I might have
ஸோ நமக்கு இங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ மைட் ஹேவ், ஹேஸும் ஹேவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சூழ்நிலையில எப்படி உபயோகிக்கப்படுறதுங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் தி சென்டென்ஸ் தான் இப்ப இருக்க போறது. ஐ மைட் ஹேவ், நான் ஒருவேளை உன்னுடைய வீட்டிற்கு வந்திருப்பேன். எப்பொழுது? ஐ மைட் ஹேவ் கம் டு யுவர் ஹவுஸ் இஃப், அந்த கண்டிஷன் எது தெரிவிக்கிறது அப்படின்னா, இஃப் என்ற வார்த்தையினுடன் வரும் வாக்கியம்தான் நம்மளுடைய ஒரு செயல் செய்வதற்கான வாய்ப்புள்ளதா இல்லையா என்பதை நிர்ணயிக்கிறது. இஃப் இட் hadn't rained. hadn'tனா என்ன மேம்? had not னுடைய வார்த்தையுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் hadn't. Contracted form. Had plus not equals hadn't. Hadn't is a contracted form of the verb had not. நான் வந்திருந்திருப்பேன் உன்னுடைய வீட்டிற்கு. ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்திருந்தால், ஒருவேளை மழை பெய்யாமல் இருந்திருந்தால் நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கலாம். ஐ மைட் ஹாவ் கம் டு யோர் ஹவுஸ். எந்த காலத்தில் நாம் மேயும் மைட்டும் உபயோகிப்போம் என்று நாம் இந்த விளக்கத்தின் மூலியமாக நாம் தெரிந்து கொண்டிருந்திருப்போம். மூலமாக, ஐம் சாரி, மூலியமாக தவறுதலாக நான் சொல்லிவிட்டேன். மூலமாக. காலம், நிகழ்காலத்தில் நாம் மே உபயோகிக்கின்றோம். முற்று பெற்ற கடந்த காலம், அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த வாக்கியத்தில் நாம் மைட் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். So based upon the tense, we are trying to understand where we need to use may and might. If at all a sentence is in present tense, we are bound to use may. If at all it is in past perfect tense, we will use the word might. Okay. So next situation where we determine whether we need to use may or might is probability. ஒரு செயலானது நடக்கும் நடக்காது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால், அப்பொழுது மே எப்பொழுது உபயோகிப்போம், மைட் என்ற வார்த்தை இந்த மாடல் வெர்பை எப்பொழுது உபயோகிப்போம் என்று பார்க்கலாம். ஒரு செயலானது நடப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக உள்ளது. அந்த சூழ்நிலைகளில் நாம் மே உபயோகிப்போம். நடப்பதற்கான சூழ்நிலை நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது என்றால், அப்பொழுது நாம் மே என்ற வார்த்தை, மே என்கின்ற அந்த மாடல் வெர்பை நாம் உபயோகிப்போம். நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக உள்ளது. மேயை விட வாய்ப்புகள் குறைவாக கருதப்படுகின்ற வார்த்தை தான் மைட். மேல ஒரு வேலை, ஒரு செயல் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மைட்டில் அதை விட குறைவாக இருக்கப்படும் சூழ்நிலைகளில் நாம் மைட் உபயோகிப்போம். If something, ஏதாவது ஒன்று, if something is
likely to happen, நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று நமக்கு தோணினால் likely to happen. preferred word, அந்த சூழ்நிலையில் நாம் எந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்போம்? மே என்ற வார்த்தையை தான் நாம் தேர்ந்தெடுப்போம். preferred word is மே. இது மாதமான மே கிடையாது. இது வந்து மாடல் verb மே. மே மாதம் அந்த மே கிடையாது. மே மாதம் கிடையாது. நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, நடக்கும் என்று நமக்கு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் மே. உதாரணத்துடன் நாம் பார்ப்போம். I may get promotion this year. எனக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனக்கு கிடைக்கும் என்ற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால்தான் நாம் மே என்ற மாடல் வேர்பை உபயோகிக்கின்றோம். we may, நான் எழுதும் பொழுதே நீங்களும் இந்த உதாரணம் அர்த்தம் எழுதி கொண்டால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். இந்த கோடை விடுமுறைக்கு நாங்கள் வெக்கேஷன் போனாலும் போவோம். அதாவது போகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வெளியே செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால்தான் மே என்ற மாடல் வேர்பை உபயோகிக்கின்றோம். we may go on a vacation this summer. இந்த கோடை நாள் விடுமுறை பொழுது நாங்கள் வெக்கேஷன், அதாவது ஒரு சுற்றுலா இடம், அந்த இடத்திற்கு நாம் போகலாம். அது வெக்கேஷன். உங்களை நீங்களே ரிலாக்ஸ் செய்வதற்காக போகும் ஒரு இடம். we may go on a vacation this summer. in both the situation, the chances of we going out or chances of me getting promotion is more than not getting. கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அந்த சூழ்நிலைகளில் நாம் மேயை உபயோகிப்போம். நம்ம இன்னைக்கு காலத்தால ஸ்கூலுக்கு வந்திருப்போம். ஆனா நமக்கு என்னமோ மத்தியானம் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு தோணும், இன்னைக்கு என்னமோ ஒரே இருட்டா இருக்கே, மேகமூட்டமா இருக்கே, இன்னைக்கு சாயந்தரம் மழை பெஞ்சாலும் பெய்யலாம் அப்படின்னு தோணும். அதாவது பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றும் எண்ணம் உங்களுள் தோன்றுகின்றது. அதே போல மழையும் பெய்து விட்டால் நீங்கள் நினைத்த போல் மழையும் பெய்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள், இல்லையா? சோ when when a thing happens and you think that it is going to happen, chances of it happening is more than not happening. நடப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக உள்ளது. அந்த சூழ்நிலைகளில் நாம் மே என்ற மாடல் வேர்பை உபயோகிப்போம். அப்படி என்றால் மைட் நாம் புரிந்து கொள்ற விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றால் மே உபயோகிப்போம். நடப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது, அந்த சூழ்நிலைகளில் மைட் என்கின்ற மாடல் வேர்பை உபயோகிப்போம். MIGHT. இப்ப அடுத்ததாக நம் மைட்டை நான் உதாரணத்துடன் ப்ராபபிலிட்டி இந்த தலைப்பில் பார்க்க போகின்றோம். This is for May. Now we'll come to might.
Might, on other hand, might indicates ஒரு செயலானது நடக்குவதற்கு குறைவான வாய்ப்புகளே உள்ளது என்று might தெரிவிக்கின்றது. Probability of something occurring or happening. நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அதிகமாக அது கூறுகின்றது. மேயில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நடப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கிறது. அநேகமாக அது நடந்துவிடும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். மைட்டில் அப்படி இல்லை. ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ் ஆஃப் ஹேப்பனிங். ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேப்பனிங் இஸ் மோர். இந்த மாதிரி புரிஞ்சுட்டோம்னா நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலையில் மைட்டை நாம் உபயோகிக்கலாம். இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணமும் நாம் பார்ப்போம். அந்த உதாரணம் இந்த எழுதியிருக்கும் வாக்கியத்தை நமக்கு சுலபமாக புரிய வைக்கும். உதாரணம் பார்ப்போமா? If we catch bus on time. நேரத்திற்கு நாம் பஸ்ஸை பிடித்து விட்டோம் என்றால் if we catch bus on time we might நேரத்துடன் பஸ்ஸை பிடித்து விட்டோம் என்றால் நாம் ஸ்கூலுக்கு வேகமாக சென்று விடலாம். முன்பாகவே சென்று விடலாம். we might reach school early. முன்பாகவே ஸ்கூலுக்கு நாம் சென்று விட முடியும். ஆனால் நாம் பஸ்ஸை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக உள்ளது. கட்டாயமா பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்றால் அந்த சூழ்நிலையில் மே உபயோகிக்கலாம். பஸ்ஸை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் மைட் என்ற மாடல் வேர்பை உபயோகிக்கின்றோம். ஸ்கூல் முன்னாடியே நாங்க போயிடுவோம். எப்போ போக முடியும்? ஒருவேளை நாங்க பஸ்ஸை நேரத்துக்கு பிடித்துட்டோம் என்றால் எங்களால் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக செல்ல முடியும். We might reach school early. We'll see one more example for this. So chances of not happening is more than chances of it happening.
Example 2. For probability. First we saw for tense. Next situation is probability. We all laughed when Jacob said, நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். எப்பொழுது என்றால் ஜாக்கப் சொன்ன பொழுது. என்ன சொன்னார்? அவருக்கு ஒரு வேளையில் லாட்டரியில் பணம் ஜெயித்தாலும் ஜெயித்து விடுவான் என்று அவன் சொன்னான். அதனால் நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். லாட்டரியில் பணம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக ஜாக்கபுக்கு இருக்கின்றது. சோ நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இங்கலாங்க நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, மைட்ட வந்து நம்ம எப்போ உபயோகிப்போம்? ஒரு செயலானது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலைகளில் நாம் மைட்டை உபயோகிக்கின்றோம். I'll complete this sentence. We all laughed when Jacob said he might. இன்னைக்கு ராத்திரியே நான் லாட்டரி ஜெயித்தாலும் ஜெயிப்பேன். So chances of a thing not happening is more than chances of happening. So that is the situation where we use might. When we are very sure, uh, chances of happening is 90% or 95%, we will definitely use the word may. When chances of not happening is more than chances of happening, we use or we prefer might. When it comes to permission, if we catch bus on time, we might reach school early. One of the sentence. Another sentence was, we all laughed when Jacob said he might win lottery tonight. இந்த இரண்டும் உதாரணமே might எப்பொழுதெல்லாம் நாம் உபயோகிக்கின்றோம் என்று ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்த பிறகு இந்த உதாரணமாக நாம் பார்த்திருப்போம். நீங்கள் அனைவரும் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். Last situation where we are going to determine whether we can use this word may or might. First instance was tense, second instance was probability. So these are all determining factors whether which helps us in ascertaining whether we can use may or might. இந்த மூன்று காரணங்களுமே நமக்கு தெரிவிக்கின்றது. அந்த வாக்கியத்தில் நாம் may உபயோகிக்கலாமா might உபயோகிக்கலாம் என்று அது நிர்ணயிப்பதற்காக உதவி செய்கின்றது. Okay, I'm erasing the board. Third instance is permission. When it comes to permission, which one is more preferable? Is it may or might? Both may and might can be used for asking permission. இரண்டு வார்த்தைகளுமே அனுமதி கேட்பதற்காக நாம் உபயோகிக்கலாம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், ரொம்ப எளிதான விஷயம். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நாம் மே உபயோகிப்போம். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல மைட் என்கின்ற வார்த்தையை நாம் உபயோகிப்போம்.
So when it comes to permission, may and might can be used for asking permission. Might is common in British English than American English. I think I had told it wrongly last time when I told it. So I'm so sorry for that. Might is common in British English rather than American English. When it comes to the situation of permission, அனுமதி கேட்க என்ற சூழ்நிலையில் இதை நாம் பார்க்க வேண்டும். Might is common in British English than American English. The way they pronounce words, it differs. அதனால தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு நம்ம சொல்றோம். ஸ்பெல்லிங் வந்து மாறும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து ஸ்பெல்லிங் முன்னும் பின்னுமாக இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷில் அதில் வேற விதமாக இருக்கும். நாட் ஃபார் ஆல் வேர்ட்ஸ், ஃபார் சர்டன் வேர்ட்ஸ். எல்லா வார்த்தைக்கும் அப்படி என்றால் கிடையாது. சில வார்த்தைகளுக்கு அதற்கான எழுத்துக்கள் வெவ்வேறு விதமாக உபயோகிக்கப்பட்டிருக்கும். நாம் சொல்லும் விதம் மாறுபடும். அதை வைத்துதான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் என்று நாம் கேட்டகரைஸ் செய்கின்றோம். ஓகே. So to revise it quickly, I'll share a screen wherein the difference between may and might would be written, and where we are using these words, model verbs, where we are using these model verbs may and might will be written. So, and you can make note of it for revising factor. ஸ்கிரீனை ஷேர் செய்கின்றேன். இன்றைய கிளாஸில் நாம் பார்த்த ஒரு டாபிக் ஆனதுதான் மாடல் வேர்ப்ஸ். மேவும் மைட்டும் எந்த சூழ்நிலைகளில் உபயோகிப்போம். இரண்டு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் வெவ்வேறு சூழ்நிலைகளில் தான் நாம் அதை பிரயோகிக்கின்றோம். மே மோஸ்ட்லி யூஸ் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ், இதுதான் நம்ம பார்த்தோம். டென்ஸ் வரத மோஸ்ட்லி யூஸ் ஃபார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எது? மைட். மே எக்ஸ்பிரஸஸ் அ ஹை பாசிபிலிட்டி, நடப்பதற்கான ஒரு செயலானது நடக்கும் என்று அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றால் அது மே உபயோகித்தால் ஒரு செயலானது நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நடப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது என்றால் அந்த சூழ்நிலையில் நாம் மைட் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். யூஸ் டு ஆஸ்க் ஃபார் அண்ட் கிவ் பெர்மிஷன், ஒரு அனுமதி கேட்பதற்காக உபயோகிக்கின்ற வார்த்தை தான் மே. அனுமதியை கேட்பதற்காகவும் சரி, வாங்குவதற்காகவும் சரி. It is used only to ask for permission. கேட்பதற்காக மட்டுமே உபயோகிக்கின்ற வார்த்தை தான் might.
அனுமதி கேட்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். அனுமதி கொடுக்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். அது மே. அனுமதி கேட்பதற்காக மட்டுமே உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் மைட். ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசியாக. அஃப்கோர்ஸ் ஷீ மே ஜாயின் அஸ் ஃபார் டின்னர். கட்டாயமா அவ எங்களோட டின்னர் இரவு நேர உணவுக்கு கட்டாயமா எங்களோட வந்து சேர்ந்துப்பா. ஸோ அவ வருவாங்கிற எண்ணம், அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது. அவள் வருவாள் என்கின்ற இந்த செயல் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மே உபயோகிக்கின்றோம். ஷி மைட் ஹாவ் கால் பட் ஐ எம் நாட் ஷுர். அவ ஒருவேளை கூப்பிட்டு இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு சரியா தெரியல. கூப்பிடாம இருக்கிறதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. நமக்கு அது தெரியல. ஐ எம் நாட் ஷுர். எனக்கு அது சரியா தெரியல. ஒருவேளை அவ கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அப்படி என்றால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? கூப்பிடாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. கூப்பிட்டு இருப்பாள் என்ற காரணத்தை விட, சிச்சுவேஷனை விட, கூப்பிடாம இருப்பாங்கிற சிச்சுவேஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது மைட் என்ற மாடல் வேர்பை நாம் உபயோகிக்கின்றோம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் மேம்? சிம்பிளா நீங்க இப்ப சொல்றீங்க. ஓகே. நாளடைவுல எங்களுக்கு மறக்காம இருக்கணும்னா, how to remember the difference between may and might? The difference between may and might is subtle. ரொம்ப சிறிதளவு தான். ஆனா, it helps to clarify your writing, especially when it comes to permission and probability. It can take some practice before you use these words correctly 100% of the time. But try to remember these key points. இந்த முக்கியமான 3 key பாயிண்ட்களை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்கு சுலபமாக எந்த சூழ்நிலையில் எதை உபயோகிப்போம் என்று உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். யூஸ் may for present tense, might for past perfect tense. May expresses high possibility of something happening, whereas might hints that it might not happen. என்ன தெரிவிக்கிறது? ஒரு செயலானது நடக்காது, அதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது என்று might நமக்கு தெரிவிக்கின்றது. Both may and might can be used to ask for permission, but use may when giving permission. ஒரு அனுமதி கொடுப்பதற்கு, கேட்கும் பொழுது might உபயோகிக்கவும், கொடுப்பதற்கு you may come in, நீ உள்ள வரலாம். So you are giving permission, you are not asking for permission. So while you are asking permission, use word might. Might is preferable. When you are giving permission, may is preferable. Right? So now that we have understood the difference between may and might, we'll solve a small quiz pertaining to may and might. Okay? Complete the sentence. Someday we dash get all our energy from the sun. ஒரு நாள் நமக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய இந்த எனர்ஜி சூரியனிலிருந்து வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அதற்காக நாம் எந்த வார்த்தையை உபயோகிப்போம்? மே என்ற வார்த்தையை உபயோகிப்போம். நீங்களும் கண்டுபிடித்திருந்தால் சரியான விடுதல். There dash be any fossil fuels in 50 years. the coal இது போன்ற fuels, இதெல்லாம் fossil fuels அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 50 ஆண்டுகளில் fossil fuelsே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால நம்ம might not தான் சொல்றோம், உபயோகிப்போம். Complete the sentence. If we turn off lights, we dash save energy. ஒருவேளை நம்ம எல்லா லைட்டையும்
அந்தந்த நேரத்துக்கு தேவையில்லாத நேரங்களில் அது சும்மா எரிகின்றது என்றால் அப்பொழுது நாம் லைட்டை அணைத்து விட்டால் நாம் எனர்ஜியை மிச்சம் செய்து விட முடியும். வி மே கண்டிப்பா நம்மளால முடியும் இல்லையா? எனர்ஜி சேவ் பண்ண முடியும் இல்லையா? பாசிபிலிட்டி இஸ் மோர் இன் சேவிங் எனர்ஜி. So we use word may. Complete the sentence. If it is not sunny, ஒருவேளை வெயிலா இல்லைனா, we dash get a lot of energy from the sun. ஒருவேளை வெயிலா இல்லைனா, நமக்கு சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி கிடைக்காமல் போய்விடும். கிடைக்காமல் போகலாம். சூரியன்ட்டேருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வருது. சூரியனே இல்லைன்னா நம்மளால எனர்ஜி எங்கேருந்து வேற ஏதாவது சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்கா? சூரியனை போலவே கிடையாது. We may not get, we are very much sure we may not get energy like sun from any other source. Complete the sentence. One day we dash burn coal and pollute air. We might not. Complete the sentence. In 20 years, இன்னும் 20 ஆண்டுகளில், we dash get all our energy from the wind. எல்லா எனர்ஜியும் நமக்கு காற்றிலிருந்து கிடைக்கும். ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். இன்னும் 20 வருடங்களில் நமக்கு எல்லா எனர்ஜியும் காற்றிலிருந்து கிடைக்கும். We might. Chances of getting is very low. So that is why I prefer using the word might. Yeah. I hope you would have understood it clearly where we need to use this word may. Where we need to use this word may and might. So 3 things, if at all we remember: permission, probability, tense. These are the 3 determining factors which helps us to analyze and use may and might appropriately. So like I told in the beginning, we'll be learning new words towards the end of the session. So that your vocabulary will also improvise and you will definitely let your friends also know new word that you had learned for the day. Flung. என்ன வார்த்தை? Flung. FLUNG. Flung அப்படின்னா தூக்கி விட்டெறியறது. Throw. விட்டெறியறது. Throw. She flung her arms around him. அப்படியே ஒரு வேகத்துடன் அவன் தோள் மீது அவன் தோள் மீது கையை போட்டாள். She flung her arms around him. அவன் கழுத்தை சுற்றி அவளுடைய கைகள் விழுந்தது. She flung her arms around him. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய நண்பரை ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறீர்கள். அப்போ நீங்க சந்தோஷத்துல எப்படி இருக்க ரிஷிதா, எப்படி இருக்க ரவி அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்லலாம்? வார்த்தைகளாக கண்டிப்பாக சொல்வீர்கள். உங்களுடைய கை அசைவு உங்களால் பாவித்துக் கொள்ள முடிகிறது என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய கை வேகமாக அவள் அல்லது அவனுடைய தோளில் விழும் இல்லையா? She flung her arms around him. He leaned back. அதாவது பின்னாடி சாய்ந்து கொள்வது, அதுதான் leaned back. He leaned back and flung his leg over the arm of the chair. இந்த சேர்னுடைய இந்த கை, arms of the chair, அதன் மேல் அவனுடைய காலை தூக்கி வைத்தான். He leaned back. அவன் பின்னாடி சாய்ந்து கொண்டு அவனுடைய ஒற்றை காலை சேரனுடைய கைப்பிடி மேல் தூக்கி வைத்தான். He leaned back. I'm so sorry. He leaned back and flung his leg over the arm of chair. These are the 2 sentences which I have written for flung. What is the word flung? Flung means throw.
Okay. So we started our day with our class with a simple thought for the day. Don't be afraid of making mistakes, learn from them and grow. So this thought will keep motivating you and do your task well. I believe it. And we ended our session with a small word wherein we learned it as a improvise to improvise our vocabulary. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய ஒக்காபுலரியை இம்ப்ரோவைஸ் செய்யும். இந்த எண்ணத்தில் நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நீங்களும் அதை உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய உரையாடலில் நீங்கள் உபயோகிக்கலாம். நீங்கள் உபயோகித்தால் உங்களுடைய நண்பர்களும் கற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய கிளாஸில் நாம் மேக்கும் மைட்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சூழ்நிலைகளில் நாம் உபயோகிக்கின்றோம், இந்த அனைத்தும் நாம் பார்த்திருக்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. Thinking that there are no doubts, I shall end my session over here. We will meet in the next class. நன்றி, வணக்கம்.